யாருக்கிட்ட நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி தெரியும்ல. அவங்க நம்ம ஆளுங்கள்ல நிறைய பேரை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட இப்படி ஒரு ஆயுதம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. மிக பயங்கரமான டிராகனோட அற்புதமான முட்டை தான் இது. முட்டையா? இந்த முட்டை மேல மட்டும் கைய வச்ச அதுக்கப்புறம் நீ தான் எங்களோட டின்னர் ஆயிடுவ. ஞாபகம் இருக்கட்டும். இப்ப நான் பவர் எக்ஸ்ட்ராக்டரை ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். சீக்கிரமா வாங்க. என்ன நடக்குதுங்க? அங்க பாருங்க. என்னன்னே புரியலையே. இந்த மாதிரி ஜிக்னா வித கண்ணா நாங்கள அசந்துருவோமா? ஏய், எங்க பையன் பவரையே காணோம். இப்ப என்னோட சக்தி என்னங்கறத உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஆச்சு பையனுக்கு? என்னோட சக்தியும் வேலை செய்யல. உங்க சக்தி எல்லாம் போயிடுச்சா? வீரர்களே, அவங்கள பிடிங்க. ஓடுங்க. நேரா என் வலையில தான் விழ போறாங்க. இப்ப என்ன பண்றது? அந்த பிரிட்ஜ்ல போலாம். இந்த பாதையில என்னால மட்டும் தான் போக முடியும் நினைக்கிறேன். உங்களுக்கு போக தேவையான பவர் இல்ல. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க அந்த பிரிட்ஜ் வழியா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன அங்க பிரிட்ஜ் இருக்கா? என் கண்ணுக்கு தெரியல. அது யாரு கணக்கும் தெரியாது. ஏன்னா அது இன்விசிபிள் பிரிட்ஜ். இல்ல இல்ல, அங்க எந்த பிரிட்ஜ் அங்க போகாத. அவங்க ஏமாத்திட்டாங்களே. எங்க போற? நானும் வருவேன். ஒழுங்கா பிளேமுவாத அவங்கள பிடிக்க விடு மடப்பயலே. நீ போனா அந்த பிரிட்ஜ் அருந்து பிரிஞ்சிரும். நோ நோ. யாராவது அங்க இருக்கீங்களா? உன்ன மாதிரி ஒரு தீனி பண்டாரத்தை நான் பார்த்ததே கிடையாது. எப்படி அவங்கள போக விட்ட? நான் ஏமாந்துட்ட தலைவா. இந்த பாறையால கூட உன்னை ஏமாத்த முடியும். என்னோட பிளான்ஸ சொதப்புறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். ஏன்னா இனிமேல இருந்து நீ எனக்கு எந்த விதத்திலையும் பிரோஜனமா இருக்க மாட்ட. நீ வெறும் வெத்து வெட்டுன்றதை நிரூபிச்சுட்ட. எனக்கு காமெடி பீஸும் கூட. நீ இனிமேல இருந்து உயிர் வாழறதுக்கே லாய்க்கு இல்ல. அதனால நான் உன்னை இங்க இருந்து தள்ள போறேன். போய் தொலை இங்க இருந்து. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துக்கோ. யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஒரு வழியா நம்ம தப்பிச்சாச்சு. எங்க தப்பிச்சோம்? நம்ம கிட்ட இருந்த பவர்ஸ் போயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் தற்காலிகமா இருக்குமோ? கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துருச்சுன்னா அப்ப வரலாம். நம்மளுடைய சக்தி எல்லாம் திருடிட்டாங்க. அதனால இந்த பாறையை கூட என்னால நகர்த்த முடியல. நம்மளோட பவர்ஸ் எல்லாம் போனா அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நாம கத்துக்கிட்ட டிராகன் ஸ்கில்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஆனா இந்த பவர்ஸ் வச்சு ஜெனரல் பூவையும் ஃப்ளேமையும் எப்படி சமாளிக்கிறது? கோல்டன் டிராகனை எப்படி எழுப்புறது? இது நமக்கு பத்தாதே. ஒருவேளை நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு மொமட்டாரோ. இதுதான் என்னோட ஷார்ட் நேம். ஆமா, பொதுவா எல்லாரும் என்ன பீச் பாய்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நீ ஒரு பீச்சர். இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவரும் அவரோட மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல கப்புள்ஸ். ஆனா தனிமையில இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. ஒரு அற்புதமான விஷயம் அப்ப நடந்துச்சு.
அவங்களோட சக்திகள் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் உபயோகப்படாதவங்க தான். அவங்கள எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி. அவங்கள என் கையால பிடிச்சன்ற சந்தோஷம் எனக்கு தேவை. அவங்க அந்த பீச்சை திறந்து பார்த்தப்ப அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள இருந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை. அந்த கதை உண்மைங்கிறது எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த குழந்தை நானே தான். அதனாலதான் எல்லாரும் என்ன பீச் பாய்னு கூப்பிடுறாங்க. டோடா, எங்களாலலாம் நீ ஒரு பீச் பாய்னு நம்ப முடியாது. என்னது? ஏன் அப்படி சொல்ற? நீயும் தண்ணியால தானே ஆயிருக்க. ரைட் விடு. உன்னால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னல, எப்படி? பக்கத்துல ஒரு சிலை இருக்கு. அதுல இருந்து ஒரு பயங்கரமான கண்ணீர் வரும். நீங்க குருடா இருந்தா அந்த கண்ணீர் உங்களை பார்க்க வைக்கும். நீங்க முடமா இருந்தா உங்கள நடக்க வைக்கும். அப்படின்னா நீ சொல்ற அந்த ஸ்டாச்சு எங்க பவர்ஸ் திரும்ப கொடுக்குமா? யா, கண்டிப்பா அப்படிதான். நான் வழி காட்டட்டுமா? நாங்க எப்படி உன்னை நம்புறது? ஒருவேளை இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம்ல. ரெயின் டிராப். நான் சொல்றது கேளுங்கப்பா. நம்மளுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வரானா எப்படி நம்புறது? உண்மைதான். நான் ஒண்ணும் உங்ககிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலையே. உண்மை என்னன்னா அந்த மேஜிக் கண்ணீர் எனக்கே தேவைப்படுது. ஏன்? உனக்கு என்ன ஆச்சு? என் பெற்றோர்களை காப்பாத்த வேணும். அதை வச்சுதான் அவங்கள நான் குணப்படுத்த முடியும். அந்த சிறையில வர கண்ணீர் தான் என் குடும்பத்தை காப்பாத்தும். கேட்கவே கண்ணீர் அப்படியே கண்ணுல வருது. இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏன்னா அந்த சிலையை நோக்கி போற பாதை ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அங்க போறதுக்கு உங்க உதவி எனக்கு தேவை. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். நீங்க மாட்டேன்னு தானே சொல்ல போறீங்க? கண்டிப்பா நாங்க உனக்கு உதவுவோம். ஓ நிஜமாவா? உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா நீங்க இதை வச்சுக்கலாம். எதுக்கு இந்த புளிப்பு முட்டாய்? இதெல்லாம் மந்திர சக்தி கொண்டது. இதுங்க உங்களுக்கு தற்காலிகமா சக்தியை கொடுக்கும். இதெல்லாம் நானே சாப்பிட்டுடுவேன். ஆனா உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. நாம பூவை எதிர்க்கணும்னா நமக்கு பவர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஏதோ ஒண்ணு குடு. டேஸ்டியா இருக்கு. இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். என்னோட மங்கி போ திடீர்னு போர் வந்துருச்சு. ஆனா இது எப்படி இந்த மாதிரி மாறுச்சு? சோயா சாஸ் வருது. என்னால் சரியா நிக்க கூட முடியல. எதுக்காக இந்த பவர்ஸ் மாத்துற? அது உங்களுக்கு பசியாவது எடுக்காதுல்ல? நான் இப்படியே போய் அப்ப மேல போறது. விழுந்ததுல என் தலை வேற அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வயிறு பசிக்குது. நான் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போக யாராவது உதவுனா நல்லா இருக்கும். இத அடிச்சு துவைச்சிருவோம். ஒருவேளை இவங்கிட்டதான் நம்ம புதையில இருக்குமோ? என்ன என்கிட்டயா? ஆமா. நீங்க புதையிலவா தெரிங்க? எங்களோட புதையல் அது என் கையில இல்லையே. என்ன எங்க கிட்டயே போய் சொல்றியா? என் கையில இல்லன்னு தானே சொன்னேன். உங்க கையில இருக்கு பாருங்க. ஓ புதையல் அது திரும்ப வந்துருச்சு. நல்ல மேஜிக்கா இருக்கு. நீ எங்க கூட வந்தே ஆகணும். இங்க பாருங்களேன், இத வச்சு எனக்கு புதுவிதமான பவர்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னால முடியலப்பா. சோயா சாஸ் வாட்டர் வீட ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், பரவாயில்ல, இவங்க கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்த ஜல்லிக்கால வச்சுட்டு என்னால நிக்க கூட முடியல. நாம கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க இங்கதான் எங்கேயாவது இருந்தாகணும். அதோ அங்க இருக்காங்க. கீழே போ. சோயா சாசா, சோயா சாசா எனக்கு கண்டிப்பா தேவை. ஆஹா, என்னது இது? அந்த ஆயுதம் என்னோட பவரை சேர்த்து இழுத்துக்கிச்சு போல இருக்கே. எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேனங்க மாதிரி தெரியுதா? ஏன்? எதுக்காக எங்களை இப்படி எல்லாம் ஏமாத்தின? இல்ல இல்ல, அந்த மந்திரங்கள் நல்லதுதான். எங்க அம்மா தான் தயாரிச்சாங்க. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன. அது அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாலும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எனக்காக உருவாக்கி நீ கொடுத்திருக்காங்க. வாய மூடு. இனிமே உன் பேச்ச நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நாங்க கிளம்புறோம். நான் இல்லாம அந்த சிலையை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு அந்த இடம் தெரியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்ப சரி, அப்ப அந்த சிலையை தேடி நானே போய்க்கிறேன். அப்படியே போயிடு. என்னையா பண்றீங்க? அப்படியே தூக்கிட்டு போறீங்களா? ஏதாவது சமைக்க போறீங்களா? என்ன வச்சு என்னையா பண்ண போறீங்க? உன்னை உப்பு கண்டம் போட்டு வைக்கலாம், இல்லனா அப்படியே சாப்பிடலாம். நாங்க உன்னை எங்களோட இடத்துக்கு கொண்டு போக போறோம். நம்ம இழந்த சக்தி எல்லாம் பெறணும்னா இவனை நம்புறதை தவிர வேற வழி இல்ல. நாம அவன் கூட போய் ஆகணும்.
உன்கிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? ஓகே ஓகே. பீச் பாய் கொஞ்சம் நில்லு. ரெயின் டிராப் அவன் மனசை மாத்திக்கிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? இரு பீச் பாய், நாங்களும் வரோம். ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போவோம். இது சரிதானே ரெயின் டிராப்? ஆமா, போய் தொலைலாம். பச்சையா, நீயா இவங்களோட தளபதி? ஒரு நிமிஷத்துல நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டதான் நினைச்சு பயந்தே போயிட்டேன். அமைதியா இருங்க. நீ உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்க. நான் இது வரைக்கும் தனியா தான் பயணம் பண்ணிருக்கேன். ஆனா உங்க கூட வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சிலை கிட்ட நம்ம போறதுக்கு இது உதவியா இருக்குன்னு சொன்னல, நாம அதை நெருங்கி போய்கிட்டே இருக்கோம். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த சாதாரண சக்தி தான் நீங்க இப்ப இதுல ஏற உதவியா இருக்க போகுது. நீ கொடுக்கற உத்தரவை எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராவே இல்ல. நீ தயாரா இல்ல, ஆனா அவங்க எல்லாரும் என் உத்தரவுக்கு தயாரா இருக்காங்க. நல்லா போட்டுக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற உத்தரவை நீ கேட்டு நடந்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு, என்ன முதல்ல காப்பாத்து. இப்போ எல்லாமே இங்க நான் தான். இனிமே ஜெனரல் பூ அழிக்க போறதும் இவங்க தான். தப்பு கணக்கு போடுற பச்சையா, இந்த தடியனால ஜெனரல் பூ கூட முடியாது. அவர் உண்மையிலேயே ரொம்ப சக்திசாலியானவரு. அது என்னமோ சரிதான். அவரை அழிக்கிறதுக்கு அவருடைய கலையை தான் நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கு உனக்கு வேற யாரு இங்க இருக்கா? உன்கிட்ட இருந்துதான். அவரை பத்தி அதிகம் தெரிஞ்சது நீதான். உன்கிட்ட இருந்து கத்ததுக்கு அப்புறம் உன்னை நான் அழிச்சிருவேன். பொறுமையா இருங்க. ரெயின் டிராப் சொன்னது சரியாதான் இருக்குமோ? ஒரு வேளை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லையோ? இல்ல, அப்படி கிடையாது. ஓகே, டைட்டா இருக்கே. அப்படின்னா இந்த ஜின்ஃபோ உருவாக்குற இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாரும் ஏறிக்கோங்க, நாம மேல போகலாம். நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த கொஞ்சம் சோயா சாஸ் சாப்பிடு. ஏய், இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால இதை செய்ய முடியும்னு நான் அப்பவே நினைச்சேன். நீங்க எல்லாம் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி கடன் செலுத்தி ஆகணும். என்ன ஆனாலும் நம்ம ஒன்னாதான் இருக்கணும். நில்லுங்கடா, எனக்கு எதுவும் தெரியாது. நில்லுங்கடா, அவசரப்படாதீங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. வயது ரொம்பிடுச்சு, இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு அவசியமே இல்ல. நாம தேடி வந்த அந்த கண்ணீர் மந்திர சிலை இங்கதான் இருக்கு. இதுதான் இந்த ஸ்டாச்சு நினைக்கிறேன். ஏய், இது ஒண்ணு ஸ்டாச்சு கிடையாது. ஆமா, இது சிலை இல்லதான். நீங்க ரொம்ப நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பிளேமோ எங்க போனா? நான் சரியான இடத்துக்கு அவரை கொண்டு போய் இறக்கி விட்டா, ஆனா அங்க எங்கேயோ வழி தவறிட்டாரு. என்னது? ஏன் என் ஆளுங்க எல்லாரும் உதவாக்கரையாவே இருக்காங்க? எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதை நானே போய் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய சீட் பெல்ட்ட போட்டுக்கோங்க. நான் இப்ப டேக் ஆஃப் ஆக போறேன். வாயை மூடிட்டு கிளம்பு. அறிவுரை மேல அறிவுரையா நீ குடுக்கற. ஜாலியா சோயா சாஸ் சாப்பிடுங்க. இதாங்க. இப்போ என்னோட பவர்ஸ காமிக்கிற, வாங்கிக்கோங்க. இதோ இந்த நூல்ஸ் பவர் அனுபவிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்களை தடுத்து நிறுத்தாது. போனதை கட்டலாம் வாங்க. இவங்க யாரும் உங்க எதிரிங்க இல்ல. இவங்கள உங்களுக்கு தெரியலையா என்ன? என்ன? யாரு? இவங்கதான் ரொம்ப பிரபலமான அந்த அதிசயங்கள் நிறைஞ்ச இடத்துல இருந்து வந்திருக்கிற ரொம்ப அற்புதமான சமையல் கலைஞர்கள். உங்களுக்காக சமைக்க வந்திருக்காங்க. இல்லையா பின்ன? ஆமா, நான் உங்களுக்காக நல்லா நூடுல்ஸ் சமைச்சு கொடுக்க கூடியவன். அப்படியே லைட்டா சோயா சாஸ் போட்டேன். அப்புறம் இதையும் சாப்பிடுங்க, ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க, நம்ம போய் அந்த ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களால நமக்கு எந்த தொல்லையும் வராதே. சரி, எந்த சைடு போலாம்? இல்ல, அது இந்த இடத்துல இல்ல. அவனும் ஸ்டாச்சுக்காக தான் இப்படி ஓடுறான் போல இருக்கு. நம்ம தனித்தனியா போய் தேடலாம்.
அப்பதான் நம்மளால சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். மீவா, நீயும் குரங்குனா அந்த பக்கம் போங்க, நானும் சப்பானும் இந்த பக்கமா போய் பாக்குறோம். இவ்ளோ இருட்டா இருக்கு, என்னால எதையும் பார்க்க முடியல. கொஞ்சம் இருங்க, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஏண்டடி, நல்லா தூங்கு பச்செல்லாம், இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படியே என்ன விட்டுருப்பா ராஜா, நான் ஓடி போடுறேன். மாஸ்டர் போர்டு ரகசியம் எங்களுக்கு தெரியணும். மாஸ்டர் போர்டு ரகசியம் எங்களுக்கு தெரியணும். பாதிகளா எனக்கு தெரியாது. அவன் தான் நிறுத்த சொல்லிட்டார் இல்லையா? கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு கேக்குது. யாரங்க நடந்து வந்த சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை இதுவும் ஒரு மந்திர வேலையா இருக்குமோ? எப்படியோ புதையல நான் கடைசியா ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க இவனை நல்லாவே பிடிச்சிருக்கோம்ல. அசத்திட்டீங்க. இப்போ நான் இவனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன். அந்த பீச் பாய் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நீங்க பாத்தீங்களா? நாங்களும் அவனை எங்கேயும் பார்க்கல. சரி வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம். நாம இங்க தேடவே இல்லையே. பச்சேனா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்களையும் பிடிங்க. இதையும் சாப்பிடுங்க. சாப்பாடு அவங்க தப்பிச்சு போறாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. நான் அவங்களுக்கு கொடுத்த சக்தியை வச்சு அவங்க நேரம் அங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆமால நான் திரும்ப தனியாயிட்டேன். நான் சொன்ன மாதிரியே என்னோட வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க. இப்போ அவங்க எல்லாரும் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது. நான் உன்னை குறைவா எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எலமெண்ட்ஸ பிடிக்கிறதுக்கு நீ ஒரு திட்டம் போட்டு கொடுப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்ல, எனக்கு நிறைய பேர் உதவி செய்றாங்க. என் உதவி இல்லாம உன்னால அதை செஞ்சிருக்கவே முடியாதுல்ல. நீ எனக்கு இப்படி ஒரு நல்ல உதவி செஞ்சு கொடுத்ததுனால நான் உன்னை திரும்பவும் என்னுடைய பழைய வேலையாளாவே சேர்த்துக்கிற, உன்னுடைய பழைய சலுகையோட. என்ன அப்படின்னா என்னுடைய கூட்டத்துக்கு என்ன தலைவனாக்க போறீங்களோ? என்னுடைய பழைய காலங்களையும் என்னுடைய புதையலையும் திருப்பி தருவீங்கல்ல? என்ன புதையலா? ஆமா, இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ மட்டும் இந்த வேலையெல்லாம் சரியா செஞ்சிட்டினா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் தரப்போற பரிசு பொருளால நீ ரொம்ப பிரமிப்பாயிடுவ. நீ கேட்டதையும் நான் கொடுத்துறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரி, உங்களுடைய திறமையை இப்போ காட்டுங்க, வாங்க போலாம். அவன் சொன்னது கேட்டீங்களா? புதையல். அதுக்குதான் அந்த பீச் பாய் நம்மள பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இங்க மேஜிக்கல் வேப்பிங் ஸ்டாச்சு எல்லாம் கிடையவே கிடையாது. அவன் இங்க வந்ததே புதையல் எடுக்கிறதுக்கு தான். அப்படின்னா நமக்கு இதுக்காக இந்த சக்தியில கொடுத்திருக்கான். நாம அவனுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? அவனுக்காக நாம சண்டை போடலாம், அவனுக்கு தேவையானதை நாமளும் எடுத்து கொடுத்துடலாம், அவன் நிம்மதியா இருக்கலாம். எங்க தேடினாலும் அவன் கிடைக்கலையே. அவன் இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பீச் பாய் சரியான கில்லாடி. அவன் சரியான திருட்டு பையன் போல இருக்கு, அது மட்டும் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, சகோதரர்களே, நான் உங்க எல்லாருக்கூடயும் ஒரு டீல் வச்சுக்கலாம்னு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருட்களை கொண்டு வந்திருக்கேன்.
நல்லா பாருங்க, நல்லா தேவையானதை எடுத்துக்கங்க, அப்புறமா விலையை நம்ம பேசிக்கலாம். கடைசியா உன் வேலையை நீ காமிச்சிட்டல. ஆமா, ஆனா நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவனா. இது நம்ம கஜானால இருந்த பொருள் மாதிரி இல்ல. இது நம்ம புதையல் தான். இப்ப எதுக்காக நீ திரும்பி வந்த? நீங்க என்ன காப்பாத்துறீங்கன்னா உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். சரி, என்ன உங்களுக்கு நூடுல்ஸ் தேவையா? என்ன சத்தம் இங்க? நான் இங்க புதையலை தேடி வந்திருக்கேன். அஜிட்டோ பூபர் வந்திருக்கான். நான் தான் ஜெனரல் பூன்னு எல்லாருக்குமே தெரியுமே. பூம போட்டு தள்ளுங்க, பூம மட்டும் ஆக்குங்க. நான் சொல்றது கேளுங்க. பூம போட்டு தள்ளுங்க, பொறுங்க, பூம விடாதீங்க, பொறுங்க. நீங்க தப்பிக்க இதுதான் சரியான நேரம். நாம இங்கிருந்து போக முடியாது, எங்க பவர் இன்னும் திரும்ப கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு சிலை இங்க கிடையாது, நான் சும்மா பீலா விட்டேன். அப்படி ஒண்ணு இல்லன்னு வச்சுக்க, நான் எப்ப பார்த்தாலும் நூடுல்ஸ் தான் ஆக்கி போடணும். விடாதீங்க, அவனை விட அவன் கையில வச்சிருக்கானே, அதுக்குள்ள ஏதோ நம்ம பவர்ஸ் இருக்கு. ஏன் நூடலை யூஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. நம்ம பவர்ஸ் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வாங்க இங்க இருந்து ஓடி போயிடலாம். பூம விடாதீங்க, அவனை அடிச்சு நொறுக்குங்க. ஆஹா, ரவுண்டு கட்டிட்டாங்களே. ஏய், என்னோட ஜெல்லிக்கால் சரியாயிடுச்சு. இனிமே நான் நூடுல்ஸும் கிடையாது. இந்த முறை நான் சக்திசாலி ஆயிட்டேன். ஆனா உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, ஆனாலும் கடைசியா எங்களை நீ காப்பாத்திட்டல. இது எனக்கு நல்ல அனுபவம். நான் எவ்வளவு புதையல்களை அடைஞ்சாலும் உங்களோட நட்புக்கு நிக்கிற எதுவும் வராது. இத பத்தி நான் எல்லார்கிட்டையும் சொல்ல ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நீ இதுக்காக வருத்தப்பட தேவையில்ல. அது என்னமோ உண்மைதான். ஓகே, நாங்க போயிட்டு வரோம். பை. இன்னைக்கு நாம செஞ்ச சாகசத்தை எல்லாம் நான் ஒரு கதையா வெளியிட போறேன். அந்த கதையில எனக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயமா ராயல்ட்டியா கொடுப்பேன், கவலைப்படாதீங்க.